இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ணுற விஷயம் தெரியணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அவங்களுக்கு தெரியணும் நம்ம இதை பண்ணியிருக்கோன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ வாண்ட் தெம் டு நோ. ஐ வாண்ட் தெம் டு நோனா எனக்கு அவங்களுக்கு தெரியணும்னு ஆசை, எனக்கு அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ், இதுவே நான் அவங்களுக்கு தெரியணும்னு விரும்பலை, இது நான் அவங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படலை, நான் எதர்ச்சியாக சொன்னேன் அவங்களுக்கு கேட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டைலாக்கை, அந்த டைலாக் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, we will live as we think. we will liveனா நம்ம வாழுவோம், as we think நம்ம நினைச்ச மாதிரி. we will live as we think அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி வாழுவோம். இதுவே நம்ம நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது எப்படி சொல்லுவோம்? நம்ம நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we are living as we think. we are livingனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், as we thinkனா நம்ம நினைச்ச மாதிரி. புரியுதா? அடுத்த சென்டென்ஸ், நமக்கு பிடிக்காத பர்சன் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க உள்ள வந்தவொடனே நம்ம வெளியில போயிடுவோம். ஏன்னா அவங்க ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்காது. அவன் உள்ள வந்ததும் நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஸ்டெப்ட் அவுட்னா நான் வெளியில வந்துட்டேன். when he entered, அவன் உள்ள என்டர் ஆன உடனே நான் வெளியில வந்துட்டேன். ஐ ஸ்டெப்ட் அவுட் when he entered. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? everyone won't be the same. everyoneனா எல்லாரும், won't be the same அப்படின்னா ஒரே மாதிரி சேமாவே இருக்க மாட்டாங்க. everyone won't be the same. ஓகேங்களா? everyone won't be the same எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா தடவையும் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா, இல்லை ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா அப்படிங்கிறத டிட் ஐ ரிமெம்பர் யூ எவ்ரி டைம். டிட் ஐ ரிமெம்பர் யூ எவ்ரி டைம் அப்படின்னா எல்லா டைமும் உனக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்றது. நான் அதை பற்றி கேட்க வந்தேன். நீ சொல்ற விஷயம் எனக்கு கேட்டுச்சு, நான் அதை பற்றி தான் கேட்க வந்தேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நான் அதை பற்றி கேட்க வந்தேன் அப்படிங்கிறத ஐ கேம் டு ஆஸ்க் அபவுட் இட். ஐ கேம் டு ஆஸ்க்னா நான் கேட்க வந்தேன், அபவுட் இட்னா அதை பற்றி. ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ், நான் எத்தனை முறை உனக்கு எச்சரிக்கிறது? ஒரு டைம் தான் உனக்கு வார்னிங் கொடுக்க முடியும். சும்மா இப்போ எத்தனை டைம் உனக்கு எச்சரிக்கிறது அப்படின்னு கோவமாக சொல்லுவோம் இல்லையா? அந்த கோவம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி நம்மளோட கோவம் வந்து ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது ரொம்ப கத்துவோம். நான் எத்தனை முறை உனக்கிட்ட சொல்றது, எத்தனை முறை உன்னை எச்சரிக்கிறது அப்படின்னு சொல்றத ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் ஐ வாண்ட் யூ. வாண்ட்னா எச்சரிக்கிறது, வார்னிங் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் வார்ன் அப்படிங்கிறத பாஸ்ட் ஃபார்ம் தான் வாண்ட்னு சொல்றது. ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் ஐ வாண்ட் யூ அப்படின்னா எத்தனை முறை நான் உனக்கு எச்சரிக்கிறது அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனல்ல ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய அப்கமிங் டேஸஸ்ல நிறைய வீடியோஸ் போடுற ஐடியாஸ் இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸ்டே டியூன் ஃபார்